கடவுளை எப்படி காட்டுறது? மாணவர்களுக்கு அணுவை பற்றி அறிவை அவர்களுக்கு சொல்லித்தரணும். அணு கண்ணுக்கு புலனாகாது. இப்படிப்பட்ட அணுவை இவனுக்கு எப்படி சொல்லி தருவீங்க? அது அறிவியல் ரீதியாக அதை நிரூபிக்க முடியும் தானே ஐயா? ஏன் நிரூபித்தாலும் பார்க்க முடியுமா? ஆனால் விளைவை பார்க்க முடியும். அதைத்தான் சொல்றேன். நீங்க வழிபடுகிற தெய்வம் யார்? நீங்க தான். நான் வேணா இறங்கி உட்கார்ந்து எல்லாருமே நான் கடவுள்னு உணரணுமா, இல்ல மற்றவர்கள் நீங்க கடவுள்னு உங்களை பார்க்கணும்? பிரம்மத்தில் இருந்து வந்த ஒன்று எல்லாமே பிரம்மம் தானே. ஒரு மாமரத்தில் இருந்து வந்த எல்லா கனிகளும் ஒன்னா தானே இருக்க முடியும். அப்ப எல்லாம் ஒன்று அப்படிங்கிற அறிவு தான் வருதுங்க. அவரவர்களுடைய நிலைகளில் அவரவர்கள் சரியாக இருந்து கொண்டால் இங்கு ஜாதியே இல்லையே. 35 ஆண்டுகளாக நம்ம நாட்டில் நம்ம ஊரில் தவம் மேற்கொள்கிறார்ன்றது இவ்வளவு காலம் யாருக்கு அதிகம் தெரியலையே. தெரியணுங்கிற அவசியம் இல்லை இல்லைங்க. இப்படி சொல்ற முதல் குரு நீங்களா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ போர், சண்டை, இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பொருளை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. எல்லாம் பொருள் தான். அப்போ இது உலகமே பொருள் உலகம். நீ எதை நினைக்கிறாயோ அது உருவாகும். அதனால் போரை நினைக்காதீங்க, நல்லதை நினைங்க. அமைதியை நினைச்சா இந்த உலகத்தில் அமைதியை நாம் உருவாக்க முடியும். வணக்கம். வணக்கம்மா. சந்தோஷம்மா. சந்தோஷம். வணக்கம். சந்தோஷம். இங்கே நுழைஞ்ச உடனேயே சந்தோஷம் என்கிற சொல் எல்லார் வாயிலிருந்தும் உச்சரிக்கப்படுகிறது. அதன் மூலம் நீங்கள் உணர்த்த விரும்புவது என்ன? மனிதனுடைய இயல்பான நிலையே சந்தோஷம்தான். சந்தோஷத்திலிருந்து வந்தோம், சந்தோஷத்தை இழந்துட்டோம், மீண்டும் அந்த சந்தோஷத்தை நோக்கியே போகிறோம். அதனால தான் உடல் தோஷம், மனதோஷம், அறிவு தோஷம் என்ற எல்லா தோஷங்களையும் நீக்குகிற ஒரே தோஷம் சந்தோஷம். நீ எதை சொல்லுகிறாயோ அதுவாகிறாய். இந்த சந்தோஷம் என்ற சொல்லு ஒரு சொல், இந்த ஒரு சொல் தான் ஒரு உலகம் ஆகிறது. ஒன் வேர்ட் ஒன் வேர்ல்ட். ஒரு இயல் தான் கொடுத்து இந்த மாதிரியான சில அமைப்புகளில் எங்களுக்கு உலக சமாதானம் வேண்டும்ன்ற பிரார்த்தனை செய்வதாலேயே உலகத்தில் போர்கள் நின்று விடுமா? அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நிறைய இருக்குங்களேம்மா. இப்போவே நிறைய இது இருக்குது. இப்போ இந்த 11/11/2024 கோவையில் நம்ம இந்த பிஎஸ்ஜி கன்வென்ஷன் சென்டரில் இந்த உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் தான், வேறு எந்த நிகழ்ச்சியும் கிடையாது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே ஒரு நல்ல சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. அதே போல் எல்லாமே ஒரு குடும்பத்திலேயே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா ஒருத்தரை அமைதிப்படுத்தினா இன்னொருத்தர் தானாகவே அமைதி ஆயிடுறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ போர், சண்டை, இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பொருளை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. எல்லாம் பொருள் தான். அப்போ இது உலகமே பொருள் உலகம். அப்போ இந்த பொருள் உலகத்தில் பொருளை வேண்டி ஏற்படுத்தி கொள்ளுகிற இந்த பிரிவினை போராட்டங்கள், அது சண்டையாக போராக, தனி மனிதனுடைய சண்டை, அப்புறம் குடும்ப சண்டை, ஒரு சமுதாய சண்டை, நாடுகளிடையே ஏற்படுகின்ற சண்டை, அது போராக மாறி இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்க்குறோம் 3வது உலகப்போர் வந்துருமான்னு. நாமளே நினைக்கிறோம். நீ எதை நினைக்கிறாயோ அது உருவாகும். அதனால் போரை நினைக்காதீங்க, நல்லதை நினைங்க. அமைதியை நினைச்சா இந்த உலகத்தில் அமைதியை நாம் உருவாக்க முடியும். இந்த உலக சமாதான ஆலயத்தை ரொம்ப தள்ளி ஒரு அருமையான இயற்கை சூழலில் மலையடிவாரத்தில் இங்கே நிறுவனம்ன்ற எண்ணம் எப்போ வந்தது, எப்படி வந்தது? இது ஒரு நாள் நாம் அதை தியானத்தில் தவத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது இங்கே இந்த திருமூர்த்தி அப்படின்னு ஒரு உள்ளே வந்தது. இந்த திருமூர்த்தி மலையில் தான் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. அப்புறம் இங்கே நம்மளுடைய அன்பர்களை எல்லாம் சொல்லி விசாரித்த போது அது ஒன்றும் சரியாக அவர்கள் அது குறிப்பிடலை. அப்புறம் மறுபடியும் சொல்லி இல்லை இந்த இடத்துல போய் பாருங்கள், நமக்குன்னு ஒரு இடம் இருக்குதுன்னு. அப்புறம் இங்கெல்லாம் முதல்ல எல்லாம் பார்த்தாங்க, இல்லை. அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து இங்கே வந்த உடனே தான் இந்த இடம் நமக்கு தானாகவே அமைந்தது. உங்களுடைய குரு யார்? ஒரு அம்மா இதுதான் அப்பா அப்படின்னு தொட்டு காட்டுறார். அப்பா இதுதான் ஆசான் அப்படின்னு தொட்டு காட்டுறார். ஆசான் இதுதான் அது. எது எது இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறதோ அதுதான் உனக்குள்ளும் இருக்கிறது. ஆகவே உன்னை நம்பு, உனக்குள் இருக்கின்ற அதை நம்பு. ஆக இந்த சக்தியை உள்ளபடி உள்ளவாறு உணர்வது. இப்போ மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனையாக தான் இருக்குது. அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நீ அப்படி நினச்சிக்க, இப்படி நினச்சிக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே இவர் சித்தர்களும் மற்றவர்களும் சொல்லி சென்ற அந்த பாதையை தொட்டு காட்டியவர். ஆமாம், தொட்டு காட்டிய அவர் தான் குண்டலின் யோகத்தினுடைய மூலகுரு. உங்களுடைய ஆமாம், குரு.
மூலகுரு. அவர் தான் வந்து தத்துவம், இறை தத்துவம், இறை தவம், இறை ஞானம், பிரம்ம தத்துவம், பிரம்ம தவம், பிரம்ம ஞானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமாக தத்துவ தவ ஞானத்தில் சிறந்து விளங்கியவர். அதனால தான் அவரை தத்துவ தவ ஞானி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் உணர்ந்தா போலவே எல்லாருமே நான் கடவுள்னு உணரணுமா, இல்லை மற்றவர்கள் நீங்கள் கடவுள்னு உங்களை பார்க்கணுமா? வெரி குட், வெரி குட், நல்ல கடவுள் தாங்க. ஒன்று தான் எல்லாமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஏகம் அநேகம். அப்போ எப்படி நான் மட்டும் அதுவாக இருக்க முடியும்? பிரம்மத்தில் இருந்து வந்த ஒன்று எல்லாமே பிரம்மம் தானே. இப்போ ஒரு மாமரத்தில் இருந்து வந்த எல்லா கனிகளும் ஒன்றா தானே இருக்க முடியும். அப்போ எல்லாம் ஒன்று அப்படிங்கிற அறிவு தான் வருதுங்க. அப்போ அகம் பிரம்மாஸ்மின்றதை தான் நீங்கள் எல்லாரும் உணரணும்னு. ஆமாம், உணர்ந்துட்டோம் அப்படின்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு எனக்கும் வேறுபாடு இல்லை. அப்போ நீங்கள் வேற, நான் வேற, நீங்கள் பெண்ணு, நான் ஆணு, ஒரு ஜாதி, ஒரு ஜாதி. கரெக்டுங்க. அப்போ நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த மையத்தில் மதம், சாதி, இனம் இந்த மாதிரி பாகுபாடுகள் இங்கே பார்க்கப்படாதுன்றது இங்கே விதியா? ஜாதி உணர்வு வேண்டும், ஆனால் வெறி வேண்டாம். மத உணர்வு வேண்டும், மத வெறி வேண்டாம். இன உணர்வு வேண்டும், இன வெறி வேண்டாம். தேச உணர்வு வேண்டும், ஆனால் தேச வெறி வேண்டாம். ஆக வெறிகளை நீக்கினால் நல் உணர்வுகள் பரவும். எந்த குலத்துல பிறந்தாலும் அவர்கள் சிந்தனையால் வேறு ஒரு உயரத்தை எட்ட முடியும். ஆமாங்க. பிறப்பால் வருகிற ஜாதியை நீங்கள் அங்கீகரிப்பதில்லை, இருக்க முடியாதில்ல. ஏன்னா அதுதான் நமக்கு தெளிவு வேணும். ஜாதிகள் வேணும்னு சொல்லிட்டா பிறப்பால் வருகிற ஜாதியை நீங்கள் அங்கீகரிக்கல. அவரவர் அறிவாலும் மனத்தாலும் இருக்கிற ஒரு உயரத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்க. இப்போ நீங்க இந்த சாதியை பற்றி சொன்ன கேள்வியிலிருந்தே என்னால் இன்னும் வெளியில வர முடியல. இந்த மாதம் வந்து மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் வருகின்ற ஒரு மாதம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஜாதிகள் இல்லை அப்படின்றது தானே நாம் போக வேண்டிய ஒரு இடமா இருக்க முடியும். நீங்கள் ஜாதிகள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த பாதையிலிருந்து விலகிட்ட மாதிரியான ஒரு சிந்தனை வருது. அவரவர்கள் அவரவருடைய நிலைப்பாடுகளில் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். உழைப்பவன் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்குங்க. செல்வந்தர்கள் சரியாக இருந்தால் செல்வ நிலைகள் சரியாக இருக்கும். நிர்வாகிகள் சரியாக இருந்தால் குடும்ப நிர்வாகம், கிராம நிர்வாகம், எல்லா அரசியல் நிர்வாகங்கள் சரியாக இருக்கும். அதை போல அறத்தை உணர்ந்தவர்களுடைய நிலை சரியாக இருக்கும் என்றால் அறம் சரியாக இருக்கும். அதனால தான் அவரவர்களுடைய நிலைகளில் அவரவர்கள் சரியாக இருந்து கொண்டால் இங்கு ஜாதியே இல்லையப்போ. பிறப்பால அந்த வேறுபாடுகள் வரக்கூடாதுன்றது உங்க நிலைப்பாடு. பிறப்பை வைத்து சொல்லப்படுகிற ஜாதிய அடுக்குகளை நீங்கள் அங்கீகரிப்பதில்லை. இல்லை, ஏன்னா இந்த விளக்கம் மக்களுக்கு தெரியாது. அதான் அறத்தோடு பொருளை தேர்த்தல். முதல்ல அறம் தெரியணும், அறத்தோடு கூடிய பொருளை சம்பாதிக்கணும், அறத்தோடு கூடிய பொருளை பெற்ற நிலையில் அறத்தோடு சார்ந்த இன்பம் துய்க்க வேண்டும். இந்த அறம், பொருள், இன்பம் மூன்றும் சரியாக இருந்தால் வீடு வேறு என்ற உண்மை நிலை தானாக வந்து கிடைக்கும். உறவு, துறவு, இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? உறவு என்பது 5 புலன்களின்பால் கொள்வது உறவு. 5 புலன்களை கடந்தால் துறவு. இல்லத்தில் இருந்து கொண்டு துறவரம் பார்ப்பது அப்படின்றது ஒரு கத்தி மேல் நடப்பது போன்றது. இந்த உலகம் அவர்களை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கும். இப்போ இது சரியான பாதைன்னு அவங்களுக்கு எதை நீங்கள் சொல்லுவீங்க? எப்படி சரியான குருவை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இன்னும் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது, ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இதில் எது சரி, எது தவறு? இப்போ வந்துங்கம்மா, ஒரு ஸ்வீட்டு கடையே இருக்குதுன்னு வைங்க, ஒரு பலகார கடை, நிறைய பலகாரங்கள் இருக்குது. அவரவர்களுக்கு என்ன வேணுமோ அதை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பல கோடி மக்கள் இருக்கின்ற விதத்தில் அவர்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதை அந்த குரு அவர்களுக்கு கிடைப்பார். உண்மை நிலையை அறிய வேண்டும். இப்போ பல்கலைக்கழகத்தில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்கம்மா. ஒருத்தர் வந்து கெமிஸ்ட்ரி எடுக்கணும்னு பிரியப்படுறாரு, ஒருத்தர் ஃபிசிக்ஸ் எடுக்கணும்னு பிரியப்படுறாரு, ஒருத்தர் பாட்டனி படிக்கணும்னு பிரியப்படுறாரு, ஒருத்தர் ஜுவாலஜி படிக்கணும்னு பிரியப்படுறாரு. அப்போ அவரவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்டை எடுத்து கடைசி நிலை என்ன, நல்ல ஒரு வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், வீடு நல்ல வீடாக இருக்கணும், நல்ல வாகனம் இருக்கணும், கடைசியாக இதெல்லாம் எதுக்கியானா சந்தோஷத்துக்காகத்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை, இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னா சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து மார்கழி துவங்கி அதற்கு பிறகு ஒரு நீண்ட ஒரு தவம் ஒன்று நீங்கள் வந்து செய்வீங்க. நீங்கள் வந்த பிறகு நாங்கள் கேள்விப்பட்டோம். சரி, அது ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு 21 நாட்கள்
உங்களை முழுவதுமாக தனிமைப்படுத்திக்கிறீங்க. எந்த உணவும் நீங்கள் அந்த பொழுதுல வந்து எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. யாரையும் சந்திப்பதில் எதையும் பார்க்க பூட்டிட்டு வந்துடுவாங்க. உலகத்தொடர்பு யார் பூட்டுவாங்க? உங்கள் அந்த நண்பர்கள் தான் கதவை சாத்தி பூட்டிக்குவாங்க. 21 நாள் கழிச்சு தான் அப்புறம் எல்லோருடைய முன்னிலையிலும் திறப்பாங்க. அந்த 21 நாள் என்ன உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குது? நம்ம யூனிவர்சலோட என்ன பண்ணியிருக்கோம், தொடர்பு கொண்டுகிட்டு இருப்போம். அது எப்படி 21 நாள் சாப்பிடாமலே எப்படி இருக்க முடியுது இல்லைங்கம்மா? ஒரு இலக்கு, ஒரு லட்சியம் வச்சுட்டீங்கன்னா பசி தாகமும் இருக்காது இல்லை. தாகத்துக்கு காரணம் இல்லை. நான் அறிவியல் தெரிஞ்ச அளவு தொடர்ந்து 7 நாட்களுக்கு மேலே தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியாதுங்கிறது நியதி தானுங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து பல பேர் எங்கேயாவது சிக்கிக்கிறாங்க. அவங்கள கிட்டத்தட்ட இப்போ ஒரு குழந்தைய பாருங்கள், 3 நாள் உணவில்லாமல் தண்ணி குடிக்காமல் இருந்ததெல்லாம் வெளியெடுத்துருக்கணுமே. இது இன்று அது உங்கள் மனக்கட்டுப்பாடுனால இல்லை, அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அப்படின்ற உணர்வே உங்களுக்கு இருக்காது. அந்த பிரமிட்டுக்குள்ளே போய் நீங்கள் பிரவேசிக்கும் போது எதை உணர்றீங்க? எல்லாம் ஒன்றுன்னு தான் உணர முடியும். பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஒன்றாக அப்போ கலந்துடுறீங்க. நான் வேறு அல்ல. நான் வந்து சில அந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அந்த புத்தகத்தில் வந்து படிச்சிருக்கேன். இந்த மாதிரி சில துறவிகள் யோக பாதையில் செல்கிற உயர் ஆன்மாக்கள் அவங்களுடைய உடலே பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு தனக்கான சக்தி அல்லது அந்த உணவை தானே தயாரித்து கொள்ள முடியுன்றாங்க. நீங்கள் அப்படி தான் செய்கிறீங்களா? சாத்தியம் இல்லாதது எதுவுமே இருக்க முடியாதுல்ல. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, இப்போ நாம் இங்கே இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் உணவு இந்த பூமியிலிருந்து வருது இல்லைங்களா? இந்த பூமி நீரிலிருந்து உருவானது. அப்போ இந்த நீர் வெப்பத்திலிருந்து உருவானது. இப்போ எதையெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா எல்லாம் எங்கிருந்து வருதுங்கிறோம்? எல்லாம் விண்ணிலிருந்து வருவது தான். இப்போ நம்ம எவ்வளவு தான் தண்ணீரை ஊற்றினாலும் ஒரே ஒரு மழை பெய்தால் அந்த செடிகளெல்லாம் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். அப்போது அந்த விண்ணில தான், அந்த விண் பொருளில் தான் இந்த எல்லா உயிர்களும் இருக்குது. அப்போ அங்கே ஒரு பொருள் இருக்குது இல்லைங்க, உயிராற்றல் இந்த விண்ணிலேயே இருக்கிறது. அப்போ நீங்கள் கீழே இறங்க இந்த பூமியில் இருக்கிறதும் இந்த தண்ணியில் இருக்கிறதும் இந்த சுற்றுப்புற சூழல்கள் இருக்கிற இந்த காற்று இதெல்லாம் தேவைப்படுது. இப்போ நீங்கள் அதுவானா எதுவும் தேவையில்லை. ரொம்ப கேட்குறது இதை வாங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம். ஒரு கேள்வி என்னன்னா, 35 ஆண்டுகளாக நம்ம நாட்டில் நம்ம ஊரில் இப்படி ஒரு தவம் மேற்கொள்கிறார்ன்றது இவ்வளோ காலம் யாருக்கு அதிகம் தெரியலையே. தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்படி சொல்கிற முதல் குரு நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு உதாரணத்திற்கு நான் வந்துங்க என் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் கொடுப்பேனுங்க. எந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்களா? நான் என் குழந்தைக்கு பால் அதாவது அவள் என்றைக்கும் நான் பால் கொடுத்தேன்னு சொல்லிக்கிறது இல்லையே. அதே போல் இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினச்சி நாம் தவம் பண்ணுறது போய் எப்படி நம்ம வந்து நான் தவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? உங்களது பயணங்கள் எல்லாம் எப்படி? ஏற்கனவே இப்போ அவர்கள் விரும்புகிறாங்க, நம்ம போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உணர்வை தூண்டி விடுறோம். அவரவர்களுக்குள் இருக்கின்ற அறிவை தூண்டிவிட்டால் போதும்னு நினைக்கிறோம். நம்ம வேறு எந்த சேவைகளையும் செய்யணுங்கிறது இல்லை. எல்லாருக்கும் சேவை செய்கின்ற ஒரு உலக சேவகனாகத்தான் நாம் இருக்கிறோம். இப்போ இங்கே யோகாவுக்குன்னு தனி கல்லூரி அதில் PhD வரைக்கும் சொல்கிறாங்க. யோகா மூலமாக ஆன்மீகத்தையோ அல்லது உடல் நலத்தையோ வளர்க்கணும் அப்படின்றது உங்களோட குறிக்கோளா? ஆமாங்க. ஏன்னா இப்போ யோகா நெறி தான் ஒரு சிறந்த நெறியாக இருக்குது. அப்போ அந்த நெறியில் என்ன இருக்குது? முதல்ல இயமம் நியமம்னு சொல்கிறோம். தீது நீக்கலும் நன்று கொள்ளலும், அதான் இயமம் நியமம். அதுக்கப்புறம் நமக்கு உடல் உண்டு, நமக்கு மூச்சு உண்டு, நமக்கு மனம் உண்டு, அறிவு உண்டு. இதை கடந்த உயர் அறிவு என்ற ஆன்மா உண்டு. அப்போ இது ஒவ்வொன்றும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால தான் உடல் நலம் பெற ஆசனங்கள், இருக்கைகள், மனம் வளம் பெற மூச்சு பயிற்சியும் மனப்பயிற்சியும், அறிவு நன்றாக இருக்க அறிவு வளர்ச்சி, அறிவு பயிற்சி, அறிவியல் பயிற்சி, அப்புறம் கடைசியாக ஆன்மீக பயிற்சி. அப்போ அதுவும் உள்ளதானே இருக்குது. அப்போ அந்த ஆன்மாவை பேசுவதாலோ கற்பதாலோ ஒரு பலனும் இல்லை. ஆக அந்த ஆன்மாவை உணர வைப்பது தான் உயர்ந்த கல்வி. நீங்க வழிபடுகிற தெய்வம் யார்? நீங்க தான். நான் வேணா இறங்கி உட்கார்ந்து அவங்க வீட்லயே நம்ப மாட்டாங்க ஐயா. அது அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்த ஒரு விஷயம். என்னுடைய பிரச்சனையே இந்த கடவுள் இந்த பிரச்சனையை தீர்ப்பாருன்ற மாதிரியான பார்வைகள் மிக அதிகமாக பரவி இருக்கிற ஒரு சமூகத்தில் நீங்கள் ஒரு அறிவு தளத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க.
எல்லா ஆலயங்களும் ஒன்று, கடவுள் ஆமாம், நீங்கள் பார்க்கிற கடவுள்னா இவர் தான் கடவுள்ன்றீங்க, சுற்றி இருக்கிற மனிதர்களுக்குள்ளே கடவுளை நீங்கள் தேடச் சொல்லுகிறீர்கள். இப்போ உங்களினுடைய அறிவு நிலைக்கு சமமாக உங்கள் டிவோட்டிஸ் இருக்காங்களா? அவங்களால அந்த அந்த தளத்துக்கு வர முடிகிறதா? வந்துக்கிட்டு தானே இருக்காங்க. நான் திருப்பதிக்கு போகிறேன், அப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன். நான் கொஞ்சம் முன்னாடி போய் சேர்ந்துட்டேன். அவர்கள் வந்து விடுவார்கள் என்பது நம்பிக்கையா அல்லது யதார்த்தமா? அந்த பாதையில் வருபவர்கள் அனைவரும் அந்த இடத்தை அடைந்தே தீர்வார்கள். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இருக்கிற தளத்திலிருந்து மாமனிதர்கள் உருவாக முடியும். அந்த உலகத்தில் மதங்கள் கிடையாது, சாதிகள் கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது. தன்னை விட மேம்பட்ட ஒரு சக்தியோடு ஐக்கியமாகிற ஒரு தரிசனம் மாத்திரமே மனிதனுக்கு சாத்தியம்னு சொல்லி அரவிந்தர் சொன்னார். அரவிந்தரினுடைய காலத்தில் அது சாத்தியப்படலை. அது இன்றளவும் கூட சாத்தியப்பட்டதாக நான் நினைக்கல. அப்போ இந்த பாதை ரொம்ப தள்ளி இருக்கிற போல இருக்கே. இப்போ நம்ம கூட பாருங்கள், இப்போ இந்த ஒரு நிமிட அமைதி கூட, இப்போ மன அமைதிக்காக இவ்வளோ நாள் பயிற்சி பண்ணணும், இவ்வளோ மாதங்கள் இருக்கணும், இவ்வளோ வாரம் வேணும், அப்புறம் சரிங்க ஒரு 3 மணி நேரம் ஆகுது, அப்புறம் 1 மணி நேரம், அப்புறம் 10 நிமிஷம், அப்புறம் 5 நிமிஷம் எல்லாம் சொல்லி பார்த்தோம். அதுக்கும் வரல. 3 நிமிஷம் அது முடியாது. சரியா, ஒரே ஒரு நிமிஷமாவது கவனமாக இருக்கியா, இப்போ கொண்டு வந்துட்டுமே. இல்லை, இப்படி எளிமைப்படுத்துவதன் மூலமாக மக்களை திரட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? திரட்டுறது இல்லைங்க. அதாவது உங்களுக்கு அடையவே முடியாது, சாத்தியக்கூறு இல்லை, மெத்த கடினம். சித்தர்களெல்லாம் பாடினாங்க, மெத்த கடினம்னு பாடிட்டு போயிருக்காங்க. இந்த நிலை அடைவது துர்லபம் அப்படின்னாங்க. இந்த நிலையை அடைய பல பிறவிகள் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம தான் இந்த ஒரு பிறவியே போதும். இந்த பிறவியிலேயே ஏன் அடைய முடியாது? அதற்குண்டான டெக்னாலஜி இது வரைக்கும் கிடைக்கல. சித்தர்கள் மகான்கள் சொன்னதிலிருந்து நீங்கள் மாறுபடுறீங்க. எப்படி மாறுபட முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது, இப்போ அம்மா நமக்கு சமைச்சு கொடுத்தப்ப விறகு வச்சு சமைச்சு கொடுத்தாங்க. எத்தனை நேரம் ஆச்சுங்க? கூடுதல் அதாச்சு 3 மணி நேரம் 4. அப்புறம் சீமனை அடுப்பு வந்தது, அப்புறம் கேஸ் வந்தது, இப்போ எலக்ட்ரிக் வந்துடுச்சு. எத்தனை நிமிஷம் ஆகுது? அதே உணவு தானே, அதே பசியை ஆற்றுகின்ற உணவை தான் என்னவா அறிவினுடைய தொழில்நுட்பம். அப்போ இது எல்லாமே முதல்ல கலையாக இருந்ததுங்க. பிரம்மக்கலை, யோகக்கலை, அப்புறம் அதே மாதிரி தான் மருத்துவ கலையாகவும் இருந்தது. மருத்துவமே ஒரு கலையாக தான் இருந்தது. யோகக்கலை, அப்புறம் யோகா அறிவியல், அப்புறம் யோகா நுட்பம், தொழில்நுட்பம், அதான் ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. முதல்ல எல்லாம் கலையாக தான் இருந்ததுமா. கலை அப்படின்னா என்ன? ஒருவருக்கு தெரிந்ததை இன்னொருவருக்கு கற்றுக் கொடுத்தல். பல பேருக்கு இல்லை, ஆனால் அறிவியலாக மாறிய போது எல்லாருக்கும் போய் சேரும். தொழில்நுட்பமாக இருக்கிறப்ப அவனுக்கு தெரியவே வேண்டியதில்லை, அவனை போய் சேர்ந்தது. அதுவே வந்து நீங்கள் அப்போ ஒரு குருவா, ஒரு சித்தரா, நீங்கள் யார்? சாதாரண மனிதன் அப்படி வச்சுக்கலாம். எதுக்கு இந்த அடைமொழியெல்லாம்? இல்லைங்க, எல்லாருமே உங்களை குரு மகான். ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் அவர்கள் பார்வையில் குரு மகான், உங்கள் பார்வை உங்களை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? நான் எல்லாத்துக்கும் தொண்டு செய்ய வந்தவன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அதான் உண்மையிலேயே. இப்போ தாயானவள் ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் கூட அந்த குடும்ப தலைவி என்ன செய்கிறாங்க? வேலை என்ன? வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அந்த அம்மா தானே சேவை செய்கிறாங்க. அதே தான் உங்கள் தாயா நீங்கள் உணர்றீங்க. ஆமாம். அதனால தான் இங்கே வர்றவங்க அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்குறோம். அடுத்த கட்டத்தில் இருப்பிடம் அமைச்சு கொடுத்துடலாம். இது ஒரு பொருட்செலவான ஒரு விஷயம் இல்லையா? அதற்கு எந்த வகையில் நமக்கு பொருள் உதவி கிடைக்கிறது? ஒரே ஒரு பழமொழியை சொல்லிட்டு போயிருக்காங்க, மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு அப்படின்னு. மனதை வைத்தால் போதும். நம்ம இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கணும்னு நினச்சோம். அதற்குண்டான சூழ்நிலையில் அறங்காவலர்கள் மற்றவங்கள்லாம் சரி நாங்கள் கொடுக்குறோம் வந்தாங்க. அதே சமயத்தில் வர்றவங்களுக்கெல்லாம் இங்கே ஏதாவது இருப்பிடம் வேணும். இல்லைன்னா இப்போ அவங்க காலையில் வந்துட்டு சாயங்காலத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா அவர்கள் சொகுசுக்காக வரல, இந்த தவத்திற்காக வர்றாங்க. அப்போ அவர்கள் இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும். அதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகுது. இப்போ இயற்கையின் சீற்றம் மிக அதிகமாக பெருகி வருகிறது, உலகம் வெப்பமயமாகி வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யலாம், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க? ஏன்னா இதற்கு உண்டான இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஓசோன் படலத்தில் துளை விட்டது. விஞ்ஞானிகளினுடைய இப்போ நம்ம விஞ்ஞானிகள் மட்டும் இல்லை, விஞ்ஞானிகளும் கவலையாக இருக்காங்களே. சொல்லுங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி பொல்யூஷன், இப்போ சென்னையில் இந்த பொல்யூஷனை எல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு சப்மிட் நேரத்தும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. உலகம் முழுவதும் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொரோனா பீரியடு வந்தது பாருங்கள். நாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு 2 வருஷம் கழித்த உடனேயே விஞ்ஞானிகள் எல்லாம் சொன்னாங்க ஓசோன் படலம் அடைத்ததுன்றாங்க. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சும்மா இரு,
கார் ஓட்டாத, ஃப்ளைட் ஓட்டாத, எங்கேயும் போகாத, வீட்லேயே சும்மா இரு. அப்படியே 2 வருஷங்க. என்னாச்சுங்கம்மா? பொல்யூஷன் அத்தனையும் குறைஞ்சி போச்சே. இந்தியெல்லாம் இங்கேருந்து தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது. அந்த விண்டு மில்லெல்லாம் இந்த கொரோனா பீரியடில் என்னலாம் எத்தனை ஃபேன் இருக்குதுன்னு அந்த அளவுக்கு கிளியராக இருந்தது. சுற்றுப்புற சூழல்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் இது தெரியுது. அதை தான் நம்ம சொன்னோம், சரி இது நல்லா தான் இருக்குது. அப்போ உலகம் முழுவதும் என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒரு 21 நாள் அல்லது 14 நாள் கம்ப்ளீட்டாக இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம். உலகம் முழுவதுமே எந்த நாட்டிலையும் இது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. கொரோனா வந்தப்போ உலக நாடுகளே அதை பின்பற்றிச்சு இல்லை. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இயற்கை நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கு. அப்போ ஒரு 14 நாள் ஆகுது எந்த கார்பனையும் கொண்டு போகாமல் கார்பன் இல்லாத ஒரு இதை உருவாக்க முடியுமேம்மா. இந்தியாவை தவிர வேறு எங்கெங்கு நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க? எல்லா பக்கமும் போயிருக்குங்களே. இப்போ இந்த பக்கம் இங்கே கீழே நாடுகளில் சிங்கப்பூர், மலேசியா நாடுகள், அதுக்கப்புறம் இந்த பக்கம் யூரோப்பு, அப்புறம் அமெரிக்கா. அந்த நாடுகளை பார்த்த பிறகு இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவோ புண்ணியம் செய்த நாடுன்னு தான் சொல்லணும். நீங்கள் நிறைய புத்தகங்கள் பதிப்பிச்சிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க. நீங்கள் விரும்பி படிக்கிற புத்தகம் எது? மனித மனம்தான். எல்லா சமயத்திலையுமே சில துறவிகளுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து இளந்தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கையின்மை வந்திருக்கதா நீங்க உணர்றீங்களா? அது வரத்தானே செய்யுங்க. ஏன்னா அவர்கள் சரியான ஒரு இலக்கை நோக்கி சென்றால் எல்லா மக்களும் அந்த இலக்கை நோக்கி அடைவாங்களே. உண்மையான துறவு என்பது தன்னை ஒடுக்குவது. ஆமாங்க. இறைவனை நோக்கி பார்ப்பது. அந்த சிந்தனை எல்லா இடங்களிலும் இருக்கிறதான்றதான் அவங்க கேட்ட கேள்வி. ஆமாங்க, அது இருப்பதற்குரிய வாய்ப்பா இல்லை. அது போகணும் அப்படிங்கிறது தான் அந்த உண்மையான ஆன்ம நெறியை வெளிப்படுத்துகின்ற நிலை. இதில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, 8 விதமான படித்தரங்களில் இந்த ஆசனங்களை மட்டும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிலைகள் இருக்கு. அவங்க மூச்சு பயிற்சி கூட சொல்லித்தர மாட்டாங்க, ஆசனங்கள். அடுத்தது மூச்சு பயிற்சியை மட்டும் கற்றுக் கொடுக்கின்ற சில பள்ளிகள் இருக்குது. அதுக்கப்புறம் மனப்பயிற்சி, ஆன்ம பயிற்சியை கற்றுக் கொடுப்பதற்கான பயிற்சி நிலையங்கள் மிக குறைவாக இருக்கிறது. அதனால் இதெல்லாம் நாம் என்ன பார்க்குறோம்னா, சரி ஒன்றுமில்லாமல் இருப்பதற்கு எதையாவது செய்கிறாங்களே. இங்கே வருகிற டிவோட்டீஸ்க்கு நீங்கள் நேரடியாக கற்றுத்தருவது என்ன? பயிற்சி தவ பயிற்சி தான். ஆமாங்க, தினசரி. ஆமாம்மா. ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தியைத்தான் கடவுள் பிரம்மம்னு சொல்கிறோம், பிரம்மம் தான் கடவுள்னு சொல்கிறோம். அப்போ அந்த கடவுள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, கடவுள் நாம ரூபத்தை கடந்து இருக்கிறது அப்படின்னு தானே சொல்கிறோம். அதான் கடவுள் அப்படிங்கிறோம். அப்போ அந்த கடவுளை எப்படி காட்டுறது? இப்போ ஒரு உதாரணத்திற்கு நமக்கு ஒரு மாணவர்களுக்கு அணுவை பற்றி அறிவை அவர்களுக்கு சொல்லித்தரணுங்க. அணு கண்ணுக்கு புலனாகாதது இல்லைங்களா, பார்க்க முடியாது, அணுவை கேட்க முடியாது, அணுவை நுகர முடியாது, அணுவை சுவைக்க முடியாது, அணுவை தொட முடியாது. சரி, அப்படிப்பட்ட அணுவை இவனுக்கு எப்படி சொல்லி தருவீங்க? அது மாதிரி தான் கடவுளை நோக்கி அவர்கள் நகர்த்துவதுன்றீங்க. ஆமாங்க. அது அறிவியல் ரீதியாக அதை நிரூபிக்க முடியும் தானே ஐயா? ஏன் நிரூபித்தாலும் பார்க்க முடியுமா? ஆனால் விளைவை பார்க்க முடிகிறது. அதைத்தான் சொல்கிறேன். இந்த ஆன்மாவையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அதனுடைய விளைவை பார்க்கலாம். அப்போ என்ன விளைவு? அந்த ஆன்ம அறிவை பெற்ற ஒருவன் அளவற்ற அன்பாளனாக மாறுகிறான். பாரபட்சம் இல்லை, எவ்வுயிரும் தம்முயிர் போல் நேசிக்கின்ற நேயம் வருகிறது. அப்போ அவன் ஆன்மாவை அறிந்தவன். இறைவனை நோக்கி போவதற்கு முதல் படி ஆன்மாவை அறிந்து கொள்வது. ஆமாங்க, அதான் ஆன்மீகம்னு சொல்கிறோம். இதெல்லாம் அறிவியல் தானே. உலக பொருட்களை பற்றி அறிந்து கொள்ளுகிற உலகியல் அறிவு, அதான் அறிவியல் அப்படிங்கிறோம். இது ஆன்மாவை பற்றி அறிகின்ற அறிவு, இது ஆன்மீக அறிவு, ஆன்மீகம் அப்படிங்கிறோம். இப்போ சொல்லுங்க, எங்க ஆன்மீகத்தை ஆன்மாவை காட்டி கொடுக்குறாங்க? இருக்குன்னு நம்புறாங்க. அதே தான். உங்கள்கிட்ட அந்த சமய சின்னங்கள் ஒன்றும் இல்லையே, அது ஏன் பாரு? அப்போ வச்சா என்னன்னு சொல்லுவீங்க? இல்லை இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி போட்டேன்னு வைங்க, வைணவர் யாராவது வருவாங்களா? ஓ, இப்படி போட்டேன்னு வைங்க, சைவர்கள் வர மாட்டாங்க. அப்போ சமய சின்னங்கள் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? பாரு, யாருக்கு? கடந்தவர்களுக்குங்க. அதனால தான் என்ன சொன்னேன், மதம் வேண்டும். இப்போ கிண்டர் கார்டனில் என்ன இருக்குது, அவனை எடுத்த உடனே எழுத்த கொடுத்துட முடியாத, அவனுக்கு ஒரு படம் வேணும். நமக்கெல்லாம் ஆரம்பத்தில் என்ன சொல்லி தந்தாங்க, படம் பார்த்து கதை பிறகுதான் கரெக்டுங்க. உங்களை பொறுத்தவரை மரணம் என்பது என்ன? இந்த உடல் செயல் இழப்பைத்தான் நாம் மரணம் என்று சொல்றோம். உடல், உயிருக்கு ஒருபோதும் இறப்பு இல்லை. இங்கே இயற்கை மருத்துவத்தை நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க, அதை எப்படி கடைப்பிடிக்கிறீங்க? அன்றாட உணவில்
வாழ்க்கை முறையில் நீங்கள் எப்படி கடைப்பிடிக்கிறீங்க? இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் நாங்கள்? ஏன்னா இப்போ எல்லாருக்கும் மனம், அந்த மனத்திற்கு அடிப்படையாக இருப்பது இரத்த ஓட்டம். இரத்த ஓட்டம் இல்லைன்னா மனம் இல்லை, மன ஓட்டம் இல்லை. அதனால் மன ஓட்டம் நன்றாக இருப்பதற்கு இரத்த ஓட்டம். அப்போ இரத்த ஓட்டத்திற்கு காரணமாக இருப்பது உணவு. அப்போ உணவே இரத்தமாகிறது, இரத்தமே மனமாகிறது. ஆக மனம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உணவு நன்றாக இருக்க வேண்டும். அப்போ உணவுக்கு ஏற்றவாறு ஒரு மனிதனுடைய குணம் மாறுகிறது. ஆகவே உணவை நாம் சாத்வீகமான உணவாக உட்கொண்டால் நாம் சாத்வீக குணங்களை கொண்டவர்களாக இருப்போம். இந்த சூழல் உங்களுக்கு பழகின பிறகு இந்த சூழலில் இருக்கிற தனிமை, அமைதி, இந்த மகிழ்ச்சி இது வேறு இடங்களுக்கு போகும்போது கிடைக்கிறதா? எந்த சுற்றுப்புற சூழல்களையும் மகான்களை பாதிக்கக்கூடாதுங்க. எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களாக இருப்பதால் எதுவும் பாதிக்காது. யாதும் ஊரே யாவரும் கேடு. தியானிக்கும் போது உங்கள் மனசில் நீங்கள் எண்ணுகிற மந்திரம் என்ன? மனசு தான் மந்திரம். இப்போ நாம் ஆன்மாவை நினைக்கின்ற பொழுது, அதாவது உடலை புலன்களை கடந்து மனதை கடந்த நிலைக்கு போகிறப்ப அங்கே மந்திரம் இல்லையே தேவை. இப்போ எங்களை மாதிரி ஆரம்ப நிலை ஆட்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன? அவரவர்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒன்றை பற்றலாம். உருவத்தை இப்போ அம்மா பேர் சொல்லுங்க, பாரதி. பாரதி. வேற எந்த மந்திரமும் வேண்டாம். இப்போ பாரதி அப்படின்னு அவங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நம்ம வச்சிருப்பாங்க சரஸ்வதி பேர். வெரி குட். அப்போ நான் என்ன பண்ணிட்டோம், பாரதி 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 பாரதி. அவரவர்களுடைய பெயர்களையே மந்திரமாக உச்சரிக்க அப்போ பாரதி யார் பாரதி? அப்போ பாரதி என்பது உடலுக்கா? இல்லை, பாருங்க, உடலுக்கா வச்ச பேரு ஆன்மாவுக்கு. வெரி குட். உடல் அல்ல. அப்போ பாரதி என்பது ஆன்மா. ஆன்மா என்பது அழிவற்றது. ஆன்மா என்பது மேலானது. ஆன்மா என்பது அன்பானது. ஆக அப்போ நான் யாரு? நான் அன்பானவள், அறிவானவள், ஆற்றலானவள், ஆனந்தமானவள், அழகானவள், அருளானவள், உண்மையானவள், துணிவானவள், அமைதியானவள், தெய்வீகமானவள். ஆக கடைசியாக உணர்கின்ற ஞானம் நான் பாரதி தெய்வீகமானவள். எல்லாரும் உங்கள் முன்னாடி குரு மகான் அப்படின்னு உங்கள்கிட்ட வழிபடும் போது, உங்களை பற்றி வாழ்த்தும் போது, உங்கள்கிட்ட ஆசி பெறும்போது, உங்களை புகழும் போது உங்கள் மனசில் என்ன தோணும்? இப்போ எப்படி இருக்குன்னா அப்படித்தான். ஏன்னா போற்றுதலையும் தூற்றுதலையும் நம்ம பார்க்கறது இல்லையே. போற்றுவதும் தூற்றுவதும் இந்த வாய் தானே. நாம் பார்ப்பது அந்த வாய் இல்லையே, இந்த ஆன்மாவை தானே பார்க்குறோம். போட்டிருக்கிறப்ப அதை பார்க்குறோம். சரி, இதுக்கு ஏதோ காரணம், காரியம் நடக்கும் போல தெரியுது. சரி, அது சாதாரணமாக புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதாங்க. இந்த வளாகத்துக்கு தங்கள் வாழ்க்கையிலிருந்து சில மாற்றங்களை அடைந்து திருந்தியவர்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கு? இந்த தேசத்தை மிகவும் பாதிக்கிற தீமைகள் அப்படின்னு முதல் தீமைன்னு எதை சொல்லுவீங்க? என்னங்க, இப்போ நம்மளுடைய தீட்சை எடுக்கின்ற பொழுதே அவர்களுக்கு ஒரு 10 கட்டளைகளை கொடுக்குறோம். முதல்ல மயக்கம் தரும் மருந்தை எந்த வகைகளிலும் உட்கொள்ளாதே அப்படிங்கிறது. போதை. அதுதான் பெரிய. ஆமாம், இன்னைக்கு அதுதானுங்க. அதிலிருந்து இந்த சமூகம் வெளியே வரணும்னு நீங்கள் உங்கள் பிரார்த்தனை. நான் மட்டும் இல்லையே, எல்லா பெற்றோர்களும் அதை தானே விரும்புகிறோம். எல்லா மக்களும் அதை தானே விரும்புகிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு போதை, மது போதை, ட்ரக்ஸ் இருக்கு, அப்புறம் பொருள் போதை, அப்புறம் பதவி போதை, எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் போதையாக தான் இருக்குது. அப்போ இந்த நிலைகளில் மதியை ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மக்களை என்ன பண்ணுறோம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக பார்க்குறோம். இப்பொழுது இருக்கின்ற அறிவு நிலையை விட மனிதனை மனிதனாக உயர்த்த வேண்டும். எதையும் அறிந்து கொள்ளுகிற திறன் படைத்தவனாக மனித குலத்தை உருவாக்க வேண்டும். அப்படிங்கிறப்ப அதுக்கு காரணம் மூளை இல்லைங்களா? இப்போ மூளை நல்லா இருக்கணும்ல. அப்போ அதற்கு அந்த மூளையை மழுங்கச் செய்கின்ற பொருட்களை கொடுத்து மதிமயக்கத்தை ஏற்படுத்த வேண்டாம். இந்த மாதிரியான சிந்தனைகளினால சமூகமும் உங்களை நாடி வர்றவங்களும், ஆனால் உங்கள் டிவோட்டீஸாக மாத்திரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த வட்டத்துக்கு வெளியே இருக்கிறவர்களும் பயன் பெறுகிற ஆன்ம பலத்தை இந்த சமூகத்தில் எல்லாரும் பெற வேண்டும் என்பது இந்த நேரத்தில் என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. மகான்களின் சந்திப்பு அவ்வளவு எளிதாக நடக்காது. அது இறை திட்டம் இருந்தால்தான் வரும். நாங்கள் இங்கே வரும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நண்பர்கள் அழைத்தார்கள், இங்கே வந்தோம். உங்களை பார்த்த பிறகு எங்களுக்கு பல வெளிச்சங்கள் கிடைத்தது. வெளிச்சம் என்பது உனக்குள்ளேயே இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உன்னை சுற்றி இருக்கிறது, அது உனக்குள்ளேயே இருக்கிறது. அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் வரணும் என்கிற பிரார்த்தனை எங்களுக்குள்ளும் இருக்கிறது. இந்த உலக சமாதான ஆலயத்துக்கு வருகிறவர்கள் மனதில் முதலில் சமாதானம் வரணும், அவர்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரணும். அவர்களால்
தன்னை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு சமாதானம் வரணும்னு நீங்கள் செய்கிற அத்தனை தவத்துக்கும் முயற்சிகளுக்கும் எல்லார் சார்பாகவும் எங்களது வாழ்த்துக்களும் நன்றி. அதான் இதில் கடைசியாக சொல்லிக்கொள்வது, அவரவர்கள் அவரவர்களுடைய கடமையை செய்தால் போதும். பகவத்கீதை சொல்லுகின்ற அத்தனை அத்தியாயத்திலையும் கடைசியாக சாரம் கடமையை செய். உங்களை நாங்கள் சந்தித்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷம் என்கிற சொல்லை இங்கிருந்து எடுத்து செல்கிறோம். இது எல்லா இடங்களுக்கும் பரவ வேண்டும். சந்தோஷம். சந்தோஷமா எல்லாம் வல்ல ஆமாம் அந்த குருவின் அருளால் தாங்களும் குடும்பமும் தாங்கள் பணியாற்றுகின்ற நிறுவனங்களும் நீடூழி வாழ்க. ரொம்ப சந்தோஷங்க.